ஹாய்! ஊர்ல வந்து 2 நாள் ஆச்சு. பட் காய்கறி எதுவுமே வாங்கவே இல்ல. வெறும் வெங்காயம், தக்காளி தான் இருக்கு. சரி சண்டே வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு அத வச்சே ஓட்டிட்டு இருக்கேன். இன்னைக்கு என்ன பண்ணலாம்ன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். 2 லெமன் மட்டும் ரொம்ப நாளாவே உள்ள கிடந்துச்சு. சரி அத போட்டு லெமன் ரைஸ் பண்ணிடலாம்ன்னு சொல்லிட்டு. எனக்கு அத கூட தொட்டு சாப்பிட்டா உருளைக்கிழங்கு ஃப்ரை வேணும் காரமா. அதுதான் ரொம்பவே பிடிக்கும். பட் ஒரு உருளைக்கிழங்கு கூட வீட்ல இல்ல. வேற ஆப்ஷனே இல்ல. சோயா தான் வீட்ல இருந்துச்சு. அத போட்டு ட்ரை கிரேவி மாரி பண்ணலாம்ன்னு சொல்லிட்டு அதுக்கு ரெடி பண்ணிட்டு இருந்தேன். வருஷத்துல ஒரு நாள் இந்த வுமன்ஸ் எல்லாம் கொண்டாடுறதுக்காக தான் வுமன்ஸ் டேன்னு ஒண்ணு உருவாக்குறாங்க. பட் எங்க வீட்ல அது கூட ஞாபகம் இருக்க மாட்டேங்குது. ஒரு விஷஸ் கூட கிடையாது. இதுல எங்கேருந்துங்க வுமன்ஸ கொண்டாட போறாங்க? நான் அதெல்லாம் எப்பவுமே பெருசா எடுத்துக்க மாட்டேன். நமக்கு ரெஸ்பெக்ட்ஃபுல்லான லைஃப்பும், இண்டிபெண்டன்டான லைஃப்பும் வந்துச்சுனாலே நமக்கு டெய்லி வுமன்ஸ் டே தான். பட் அது எல்லா பொண்ணுங்க லைஃப்லயும் நடக்குதான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. அதுவும் ஒவ்வொரு ஹவுஸ் ஒய்ஃப்க்கும் அது வந்து கண்டிப்பா கிடைக்கிறதே கிடையாது. அது வந்து நமக்கு வேலைக்கு போனா தான் நமக்கு அது ரெஸ்பெக்ட்ன்னு சொல்லிட்டு ஒரு இதுவே உருவாயிடுச்சு. நம்ம வீட்ல பார்க்குற வேலைலாம் நமக்கு கணக்கே கிடையாது. என்ன பொறுத்தவரையும் நம்ம நம்மளே செலிப்ரேட் பண்ணிக்கணும். கண்டிப்பா அதுக்கான ஒரு நாள் வரும். நம்ம வந்து நெறைய வுமன்ஸ் வந்து ஹவுஸ் ஒய்ஃப் தான் இருப்பீங்க. ஆனா நம்ம நெனச்சுட்டு இருப்போம், நம்ம அடுத்து என்ன பண்ண போறோம் அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாவே நம்ம லைஃப்ல இருக்கும். பட் நீங்க எத நெனச்சுமே கவலைப்படாதீங்க. ஒரு பொண்ணு வீட்ல இல்லன்னா அந்த வீடு வீடாவே இருக்காது. எத பத்தியுமே கவலைப்படாதீங்க. இதுவும் கடந்து போகும். ஹேப்பி வுமன்ஸ் டே டூ ஆல் அயர்ன் லேடீஸ். பை.